2024 ஒரு 11 மாதம் நிப்பாட்டப்பட்ட ஃப்ளைட் இது. ஷடவுன்னு சொல்கிறாங்க. ஷடவுன் ஆகிட்டு ஃப்ளைட்டு டேக் அப் ஆகுது. லைவாக வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடப்படன்னு விழுந்து ஃபயர் ஆகுது. இது வெள்ளை பெட்ரோல் வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு. 1,00,000 லிட்டர் பக்கம் அதில் வந்து கொள்ளளவு இருக்குது. அந்த லேண்டிங் கியரோட வீலே மேலே போகலை. அதுலேயே சம் இஷ்யூஸ் இருக்குது. ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கே தகுதி இல்லை. இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வெடிச்சதுன்னா அது ஓகேம்மா. ஓப்பனிங்கே எண்டு கார்டானா என்ன செய்ய முடியும்? டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிடங்கள்லேயே இந்த மாதிரி நிமிடங்கள் தான், செகண்ட்ஸ்லேயே போயிடுச்சு. இதில் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவரும் இதில் ஒருவர் அடங்குவார். நல்லா பாடம் எடுத்திருக்காங்க. இப்படிலாம் ஆபத்து வந்து அதெல்லாம் திறக்கணும் அப்படின்னு. அது அலட்சியமாக பாடம் எடுத்துல. அது தான் இவர் கதவு திறந்துருக்காரு. இல்லைன்னா இவரும் சேர்ந்து போயிருக்க வேண்டியதுதான். அவர் தம்பி இறந்துட்டு இருக்காரு. அதில் லண்டன்லேயே செட்டிலாக போகிறதுக்காண்டி இங்கேருந்து ஒரு குடும்பம் போகுது. அவங்க டாக்டராக இருந்திருக்காங்க. இந்த லேடி வேலையெல்லாம் விட்டுட்டு 2 குழந்தைகளை அடிட்டு புருஷனோட லண்டன் போகுது. லாஸ்ட் செல்ஃபி போடுறாங்க. ரொம்ப பரிதாபத்துக்குரிய வேதனையாக இருக்கிறது. படிக்கிறது மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தலையில போய் விழுந்து பாருங்க. ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கு. தலையெழுத்து, ஃபேட் எல்லாம் தலையெழுத்து. மேடே அப்படின்னு ஒரு வார்த்தை, ரெண்டையும் இணைச்சா ஒரு வார்த்தை உருவாகணும். அது ஆக்சுவல் லத்தீன்ல பிறந்திருக்கு அந்த வார்த்தை. அவங்க என்ன பண்றதுனே தெரியல எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு சொல்றோம்ல, அதான் மேடே கடைசி வார்த்தை. குளோபலுக்கே சொல்ற வார்த்தையா. ஏன்னா இதுல ஒரு இன்ஜின் ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட கீழே இறக்கிருப்பாங்க. கீழே இறக்கி காப்பாற்றிருக்க முடியும். ஆனா அதுக்கான சூழல் இங்கே உருவாகலை. ஆனால் அந்த நெக் ஆஃப் மூவ்மெண்ட் நினச்சி பாருங்க. விமானிகளை மற்றவங்களோட விமானிக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும், எவ்வளோ குற்ற உணர்வாக இருந்திருக்கும். நம்ம காப்பாற்றலையே எல்லாரையும். அவங்க உயிரே போனால் அவங்க ஃப்ளைட்டை விட்டுலாம் குடிச்சிட மாட்டாங்க. இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு, இதுதான் நான் இருந்த இடம், இது விட்டு என்ன எங்கடா போய் சொல்றீங்க? இந்த நொடி ஒன்றுது, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாது. அது யாருக்கும் சொந்தம் இல்லாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். சார் நேற்று மதியம் 1:39 மணி அளவில் ஏர் இந்தியாவுடைய ஏர்பிளேன் கிராஷ் ஆச்சு. இதில் பயணித்த 242 பயணிகளில் 241 பயணிகள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேன் கிராஷ் ஆன இடம்னு ஒன்று இருக்கும்ல, மேகானி பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டலில் டைனிங் ஹாலே டைரெக்டாக போய் கிராஷ் ஆகிருக்கு. அங்க இருந்த மாணவர்களுக்கும் டாக்டர்களுக்கும் வந்து படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் இறந்து போயிருக்காங்க. முதல்ல அங்க என்ன நடந்தது அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. முதல் விமான விபத்தில் உயிரிழந்த அனைவர்களுக்கும் நம் தொலைக்காட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மருத்துவமனையில் இருக்கிற ஐசியூவில் இருக்கவங்கெல்லாம் பூரண குணமடைந்து வர வேண்டிக்கிறேன். ஏர் இந்தியாவோட விபத்து வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போய் ரன்னிங் ஆகி விபத்தாகிறதுங்கிறது வேற. ஏன்னா இதில் வந்து இதில் வெள்ளை பெட்ரோல் வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு. 1,00,000 லிட்டர் பக்கம் அதில் வந்து கொள்ளளவு இருந்திருக்கு. ஏன்னா ஃபில் பண்ணி அப்போ தான் எடுக்கிறாங்க. லண்டன் போகிற ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் போகிறது, ஃபில் பண்ணி அப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது. ஃபுல் பண்ணினோடனே கிளாஷ் ஆகக்குள்ள அதுதான் அந்த முன்னாள் விமானிகளோட நிறைய தரவுகள் வந்து அதான் சொல்கிறாங்க. அதிக எரிபொருள் இருந்தது ஒரு முக்கியமான காரணம் நிறைய உயிர் சேதத்துக்கு அப்படின்னு. அதுமாதிரி கடலில் விழுந்திருந்தா இவ்வளோ பெரிய நெருப்புனால இவ்வளோ பெரிய மரணம் ஏற்பட்டிருக்காது. ஃப்ளைட்டு விழுந்ததுனால மட்டும் மரணம் இல்லை, அந்த ஃபயரிங்கில் தான் எல்லாமே மரணம் நடைபெற்றுச்சு. ஸோ கடலில் விழுந்திருந்தா இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்காது. கொஞ்சம் யாராவது இது வரைக்கும் யாரும் பிழைச்சது கிடையாது. கொஞ்சம் சேதம் கம்மியாக இருக்குதுல்ல. பாதி பேரோட உடம்பு வந்து முழு நிலையிலே இல்லை, கருகி போயிருக்கு. டிஎன்ஏ வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவரும் இதில் ஒருவர் அடங்குவார். இந்த ஏர் கிராஷில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லாததான மரணம் பொதுவானது. ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகி அந்த வீடியோ வந்து அந்த சமூக வலைதளங்கள்லேயே வந்துச்சு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி அந்த மேலே போதா, அந்த மேலே போய் மறைவுள்ள ஒரு விமானி, அவர் ரிட்டையர்டு விமானி. இப்போ நான் பேசுகிறது எதுவுமே நான் பைலட்டு கிடையாது, நான் அது சம்மந்தமான அறிவு கிடையாது. ஆனால் பல பேர் சொன்னது ஒரு தொகுப்பை தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், அந்த லேண்டிங் கியரோட வீலே மேலே போகலை, அதுலேயே சம் இஷ்யூஸ் இருக்குது. லேண்டிங் கியரோட வீல் மேலே போயிருக்கணும், அது கூட கட்டடத்தில் இடிச்சிருக்கலாம்னு சொல்கிறார். கியர் லேண்டிங் கியர்னா நம்ம எட்டி பார்க்கறதுட்டு த்ரூன்றதையாக இருக்குது. நீங்கள் விமானத்தில் போயிருக்கீங்களா? அது நம்ம தலையை விடலாம் உயரமாக இருக்கும். அந்த வீலே அவ்வளோ பெருசு இருக்கும், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ கிட்டக்க போனால் நம்ம அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் ஃப்ளைட்டுக்கே பல ஸ்டெப் வச்சு தான் நீங்கள் மேலே ஏறணும். அப்போ அந்த கியரே மேலே போகலாது. ஸோ அதில் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. 2024 ஒரு 11 மாதம் நிப்பாட்டப்பட்ட ஃப்ளைட் இது. அதுக்கு முன்னாடி தான் அதில் ஒரு வீடியோ வெளியே அனுப்பிச்சு பாருங்கள். ஏசி ஒர்க் ஆகலை, இந்த எல்இடி மானிட்டர் ஒர்க் ஆகலை, இப்படி பல விஷயங்கள் அதில் அவங்க தெரியப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக ரெக்கவரி. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதில் இஷ்யூ இருக்குன்னா முன்னாடி இது செக்லாம் பண்ண மாட்டாங்களா? இல்லைம்மா, எல்லாம் செக்கும் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ செக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும்ல சார் ஏதாவது இஷ்யூ இருக்கு. இல்லை, அது முழுமையாக நிறைய குறைபாடுகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க.
ஏசி ஒர்க் ஆகலைங்கிறதுக்கும் ஃப்ளைட்டு நல்லா பறக்கலைங்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ம். ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு விமானி அவரோட பேட்டியை பார்த்தா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2 இன்ஜின், 2 ரெக்கை, 2 என்ஜின், 2 ப்ளோயர் இருக்கு, அப்படி இருக்கும் சைடில். சும்மா விளையாட்டு பொம்மை ஃப்ளைட் இருந்தால் கூட செஞ்சு காமிக்கலாம். 2 இருக்கும். அந்த 2 என்ஜின்லையும் சைமல்டேனியஸில் பறவை அடிச்சிருக்கலாம். பறவை அடித்தோன்னா 2 என்ஜினுமே ஆஃப் ஆகிட்டு ஷடவுன்னு சொல்கிறாங்க, ஷடவுன் ஆகிட்டு, அதனால கூட அந்த கிராஷ் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா பறவை எங்கேயுமே அந்த மாதிரி அடிபட்ட மாதிரி தெரியலையே சார் வீடியோல நம்ம லாங் பார்க்கும்போது. சைடில் அவ்வளோ லாங் ஷாட்டில் தெரியாது. அவ்வளோ யாரும் மெனக்கெட்டு அது படம் முடிக்கலாமா? யாரோ விளையாட்டாக நம்ம ஏர்போர்ட்டில் போகல எடுக்கிற புகைப்படம் தான் அந்த வீடியோ வெளியானது. பறவை அடிச்சிருக்கணும், 2 என்ஜினும் ஷடவுன் ஆகிட்டுன்னு. இன்னொரு விமானியோட பேட்டி பார்த்தா அவர் ரிட்டையர்டு தான், அவருக்கு வயசு 72 வயசு. ஒரு என்ஜினே போதுமானது, ஃப்ளைட்டை இறக்கிடலாங்கிறார். 2 என்ஜின் பறக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு என்ஜினை வச்சே ஸ்மூத்தாக டேலி பண்ணி கீழே இறக்கிடலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளே அங்கே அளிக்கப்படலை. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, லைவாக வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கடப்படன்னு விழுந்து ஃபயர் ஆகுது. அதில் அந்த ஒரு சோகம் இதில் வந்து நிகழ்ந்திருக்கு. இந்த விமானத்தில் 169 பேர் இந்தியர்கள், பிரிட்டனை சேர்ந்த 53 பேர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த 7 பேர், கனடன்ஸை சேர்ந்த ஒருவரும் இந்த விமானத்தில் இதாகிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. ஆண்கள் 128 பேர் ஆண்கள், 100 பேர் பெண்கள், 14 குழந்தைகள். குஜராத் முன்னாள் முதல்வர் ரூபானி உள்பட அனைவரும் இதில் இறந்துருக்குறாங்க. இதில் என்ன, ஃப்ளைட்டு கிராஷ் ஒரு பக்கம், அந்த படிக்கிறது மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தலையில் போய் விழுது பாருங்க, சாப்பிட அதை வந்து சொல்லுங்க. நான் விதியேன்னு சொல்கிறதா என்ன? அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே சம்மந்தமே இல்லை. அவனுக்கு அதுக்கு என்ன தலையில் என்ன விழுந்துன்னே தெரிஞ்சிருக்காது, இறந்து போயிட்டு இருக்கான். இவங்களாவது ஃப்ளைட்டில் போனோம்னா தெரியும். இதெல்லாம் அந்த ஒருத்தவங்களோட தனிப்பட்ட கதை இருக்குல்ல. எங்கேயும் எப்போதும்னு சொல்லி ஒரு தமிழ் படம் ஒன்று இருக்குது, நல்ல படம். அது ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்த படம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் சில புரிதல்கள் இருக்கும். எங்கேயும் எப்போதும், எவ்ரி டைம் எவ்ரி பிளேஸ், நீ ஆக்சிடென்ட் ஆவா சேப் பண்ணுறது. அதில் வந்து லண்டன்லேயே செட்டிலாக போகிறதுக்காண்டி இங்கேருந்து ஒரு குடும்பம் போகுது. அவங்க டாக்டராக இருந்திருக்காங்க. இந்த லேடி வேலையெல்லாம் விட்டுட்டு 2 குழந்தைகளை அழைச்சிட்டு புருஷனோட லண்டன் போகுது. லாஸ்ட்டு செல்ஃபி போடுறாங்க. அடுத்தது இங்கே இந்தியாவை பூரா சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் இங்கே சூப்பராக இருக்குது இந்த நாடுன்ட்டு போகிறான், அவனும் சாகுறான். அங்கே லண்டனில் பொண்டாட்டி, குடும்பமே ஒரு குடும்பமே போய் சேர்த்துருக்காங்க. லண்டனில் பொண்டாட்டி சேர்த்துட்டு இருக்கு. அது அஸ்திகரைக்கு குஜராத் வந்திருக்கான். அங்கே 2 குழந்தைங்க அனாதையாக அங்கே இருக்குது. 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. கொடுத்து என்ன பண்ணுறது? ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த சோகத்துல எல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குமா. விஸ்வாஸ் குமார் அப்படிங்கிற ஒரு 40 வயசு, அவர் விக்கெட் ஓவர் திறந்துட்டு கீழே ஊற்றிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும்ல இருக்கு. அதாவது அவர் நல்லா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த காயம் இல்லை அவருக்கு, லேசான அடி காயங்கள் தான். கரெக்டாக அவர் புத்திசாலித்தனமாக ஃப்ளைட்டை வந்து தரையை டச் ஆகிற இடத்துல ஃப்ளைட்டு 2ஆக பொழந்ததில்ல, எப்படி 2ஆக பொழக்கிறப்ப அந்த டோரையும் திறந்துட்டு குதிக்கிறாரு. ஆமாம், குதிச்சு அடி நினைச்சு அது குதிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்கிறேன். ஸ்பான்டனிஷாக அது மூளை வேலை செஞ்சதில்லை. யாருக்கு வேலை செய்யும்? குதிச்சிட்டாரு, அவர் நல்லா இருக்காரு. குதிச்சு பக்கம் பூரா புனமாக கிடந்துன்னு எழுந்து ஓடுறாரு. அவரை மடக்கி பிடிச்சி ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அந்த அது ஒரு நல்ல ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அது கூட அதுவும் இல்லாமல் இந்த விமானத்தில் ஒரு பெண் வரதா இருந்தாங்க. பெண் வந்து ஃப்ளைட்டை விட்டுருச்சது. அது பெண் நினைச்சிருக்கா, அத்தாடி அத்தா நம்ம ஏர்ல அப்போ அந்த ஃப்ளைட் அவங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, வரவே இல்லை. அப்படி செத்து போனவங்களாம் பாவம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு டைமிங்மா. எங்கேயுமே போதும் இறங்க போவார் யார், ஹீரோ. தம்பி அங்கே தானே இறங்குறா, நம்ம கார் இருக்குது வீட்டில் கொண்டு விட்றணுன்னு உட்காருவார். அது நல்லா எடுத்திருப்பாங்க. இது ஒரு இதோட சோகம் வந்து டைட்டானிக்கோடலாம் மீறி இருக்குமா. நான் சின்ன வயசுலேருந்து கப்பலில் போகிறது தான் பயப்படுவேன், என் தண்ணிக்குள்ளே முழுகி செத்துருவோன்னு. ஆனால் கப்பலில் ஒரு டயர் கிடச்சினா நீ பிடிச்சிக்கலாம், சின்ன டியூப் கிடந்துனா போதும் நீந்திர. கப்பல் உள்ளே போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், தண்ணிக்குள்ளே முழுந்துருது. டைட்டானிக்கு 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் அங்கே தான் உள்ளே போணுச்சு. சரி, இப்போ எல்லாருடைய கனவா இருக்கிறது வந்து ஏரோப்ளேனில் போகணும் அப்படின்றது தான். பட் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பல லட்சம் கட்டி டிக்கெட் வாங்கி ஏரோப்ளேனில் போகிறோம், எந்த சேஃப்டி இதுவுமே இல்லாமல் ஒழுங்காக சரியாக செக் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய, அதுவும் 241 பேர் இறந்துருக்காங்க சார். இது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, டாக்டரும் இறந்துருக்காங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது சார் இப்போ ஏரோப்ளேன் அப்படின்னாலே. அது சும்மா 2 நாளைக்கு பயமாக இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் நேற்று மட்டும் நான் எல்லா ஃப்ளைட்டும் நான் பறக்காம போயிட்டு எல்லா ஃப்ளைட்டும் பறந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எல்லாம் அந்த பயத்துக்கு போகிறீங்க. நம்ம தலைமையில பறக்குது டெய்லி ஃப்ளைட்டு, விழுந்துட போகுது, நம்ம தலைமையில விழுந்துடாதா? இதுக்கப்புறம் அப்படி ஒரு பயம் வந்துடும். இவங்களை நம்பி என்னத்தை படுக்கிறது? ஏம்மா கேஸ் சிலிண்டர் வெடிச்சு செத்துருக்காங்கம்மா. ஒரு தனியார் தொலைக்காட்சியோட ஆசிரியர் சிலிண்டரு, ஃப்ரிட்ஜோட சிலிண்டர் வெடிச்சு குடும்பமே சாவலையா தாம்பரத்தில். எல்லாமே ஆபத்து தான். சுவிட்ச் பாக்ஸ் கரண்ட் அடித்தாலும் ஆபத்து தான். எல்லாமே இதுக்கு பேர் ஃபேட்டலிசம்னு சொல்லுவாங்க, தலையெழுத்து.
ஃபேட் எல்லாம் தலையெழுத்து. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருந்தால் அந்த பொண்ணோட சீன் அவுட்டு. அதுவும் தலையெழுத்து. அது ஏறலை, பொழைச்சிக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறதா இல்லை 241 பேர் இறந்துட்டாங்கன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. அவங்கவுங்க தலையெழுத்து. ஒரு முதலமைச்சரே இருந்திருக்காரு அதில் 2006லேருந்து 11 வரை. சார் இப்ப இப்படி ஒண்ணு சொல்றாங்க சார், முதலமைச்சரை பழி வாங்கறதுக்கான நோக்கமா கூட இருக்குமோ அப்படின்ற சாச்சா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏமா அதெல்லாம் அந்த மாதிரி இப்ப வதந்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. வதந்திக்கு வேலை வாய் இருக்க வரையும் வதந்தி பேசிக்கிட்டு தான் இருப்பான். காட்டுத்தீயோட கொடுமையானது வதந்தி. ஏமா ஒரு முதலமைச்சர் பழி வாங்குறதா தனிப்பட்ட முறையில் சுட முடியாது. அப்படி அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் பொலிட்டிக்கல் ஆக்டிவாகவும் இல்லை இல்லை அவர். அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கிராஷ் தான். யார் ஒத்துப்பா? ஒரு விமானியோட உதவி இல்லாமல் ஏர் கிராஷ் பண்ண முடியுமா? விமானியோட உதவி இல்லாமல் ஏர் கிராஷ் பண்ண முடியாது. விமானி ஒத்துப்பானா தான் சாவறதுக்கு? நீங்க விமானினா என்ன வந்து இங்கே எல்லாம் சேலட் ஓட்டுறது நினச்சிட்டு இருக்கீங்களோ? மென்டல் ஃபிட்னஸ் வரையும் எடுக்கணும். முதல் நாள் தூங்கினானா இல்லையா? தூங்காமெல்லாம் ஃப்ளைட் எடுக்க முடியாது. அவ்வளோ பரிசோதனைக்கு உட்பட்டு தான் நீங்கள் போவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வந்து ஒரு பைலட்டாக இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போக முடியுமானா முடியாது. உங்கள் அப்பா தான் ஓட்டுறாரு உள்ள, ஆனால் நீ போக முடியாது. விமான பணிப்பெண்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சாப்பாடு கொடுக்க அந்த நேரத்துக்கு மட்டும் தான் போகலாம், டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு. அதனால் அப்படி அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்ப ஹைலி இது. ரெண்டாவது அந்த டோர், விக்கெட் டோர் வந்து அதை படித்தேன் 11A, அந்த கடைசிக்கு பின்னாடி இருக்குமா, ரெக்கைக்கு பக்கத்தில் அந்த டோர். அதுதான் சேஃபான இடமா விமானத்தில். ஆனால் அது கீழே தான் பெட்ரோல் டேங்க் இருக்குன்னு சொல்கிறாரு இந்த விமானி. ஓ, அப்புறம் எப்படி சார் சேஃபான பிளேஸாக இருக்கும்? இல்லை அதுதான் சார் திறக்க முடியுமா, உடனே திறந்து குதிக்க முடியும். அந்த ஃப்ளைட்டில் அதுதான் பாதுகாப்பான இடம். முகம்லாம் மூஞ்செல்லாம் அடிச்சிடணுமா? தண்ணியில் போய் நேராக குத்துது இல்லை, வால் மேலே தானே இருக்குது. நேராக குத்துது இல்லை, வால் மேலே தானே இருக்குது. நீ குதிக்கிறதுக்கு மலையில் மோதினா ஃப்ரெண்டு தானே மோதும். ஸோ அதுதான் சேஃபான இடம். அதில் தான் அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த விமானிகளை பற்றி சொல்லணும். இவங்க வந்து ரொம்ப 8500 மணி நேரங்களை தாண்டி பயணித்தவங்களாம். எக்ஸ்பர்ட்டாக ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்க கடைசியாக சொல்கிறது மே டே அப்படின்னு ஒரு வார்த்தை. அது நைட்டு தான் அந்த அதோட மீனிங் எல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன். ஏன்னா மேவும் தெரிஞ்ச வார்த்தை தான், டேவும் தெரிஞ்ச வார்த்தை தான். ரெண்டையும் இணைச்சா ஒரு வார்த்தை உருவாகணும். அது ஆக்சுவல் லத்தீனில் பிறந்திருக்கு அந்த வார்த்தை. மேடேனா நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறது, அன்ஸ்டேபிள்டாக இருக்கோமா, அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு சொல்கிறோம்ல, அதான் மேடே. கடைசி வார்த்தை குளோபலுக்கே சொல்கிற வார்த்தையா அது. ஆல் குளோபல் எல்லா இடத்துல ரிசீவ் ஆகிருக்கு இந்த வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஃப்ளைட்டு எங்கே போய் விழப்போதோ அங்கே உடனடியாக மீட்பு படைகளை அனுப்புறது தான் செய்ய முடியும். ஃப்ளைட்டு உழப்போகிறது உறுதி. அங்கே ஃபயரிங்க்கு அவனை மீட்பு படைகள்லாம் உடனே அங்கே ரெடியாகுங்கிறது தான் அது இது. ஏன்னா இதில் ஒரு இன்ஜின் ஒர்க் அவுட் ஆகிருந்தா கூட கீழே இறக்கியிருப்பாங்க, கீழே இறக்கி காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அதுக்கான சூழல் இங்கே உருவாகலை. ஏன்னா விமான விபத்துக்களை பொறுத்தவரையிலையும் இது வரைக்கும் ஏர் கிராஷ் இதுலேயுமே யாருமே பிழைக்கல. இதில் ஒருத்தர் 2 பேர் பிழைச்சிருக்கிறதுலாம் பெரிய அபூர்வமான விஷயம் தான். மாஸ் ஏர்வேஸ் போணுச்சு, இன்ன வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்போ இந்த கருப்பு பொட்டி முக்கியமான விஷயம், பிளாக் பாக்ஸ், அது வந்து 15 நாள் ஆகும் அதுலேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு. அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. அது வந்தால் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். லாஸ்ட்டாக விமானி பேசுனது. ஆனால் அந்த நெக் ஆஃப் மூவ்மெண்ட் நினச்சி பாருங்க விமானிகளை. மற்றவங்களோட விமானிக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும், பயமாக இருந்திருக்கும், எவ்வளோ குற்ற உணர்வாக இருந்திருக்கும். நம்ம காப்பாற்றலையே எல்லாரையும். அவங்களுக்கு அந்த பயிற்சியெல்லாம் இருக்குமா? தான் உயிரே போனாலும் அவங்க ஃப்ளைட்டை விட்டுலாம் குதிச்சிட மாட்டாங்க. டைட்டானிக்கில் வந்து அந்த 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 பைலட் இருப்பார்ல, அந்த மாலுமி, அவர் வந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இவர் போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். கப்பல் இப்படி போயிட்டு இருக்கும், இந்த டேப்பரில் போயிட்டு இருக்கும். இவங்க ஜாக்கும் கேட்டுவின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. உள்ள வாங்கணும்னா இல்லை வெயிட்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப் ஜாக்கெட்டை கொடுப்பாரு. அது ஒன்று தான் இருக்குது, கேட்டுவின்னு சொல்லிட்டு மாட்டி விடுவாங்க. அடுத்த விட்டுமே அதில் தண்ணி பூந்து அடிக்கும். அந்த சக்கரத்தை பிடிச்சிட்டு போய் நிற்பார், அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு. இதுதான் நான் இருந்த இடம், இதை விட்டுட்டு என்ன எங்கடா போய் சொல்கிறீங்க, எல்லாரையும் காப்பாற்ற முடியல, அந்த குற்ற உணர்வு நான் போய் படிச்சு என்ன செய்ய. பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா சார்? ஏன்னா கண்டுபிடிக்கிறதா டைம் ஆகும். பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது யூஎஸ் போய் இருக்குது. அதோட டேட்டாலாம் வெளில எடுத்துகிட்டு வருவாங்க என்ன நடந்துச்சுன்னு. அது ஆதி காலத்துலேருந்தே கருப்பு பொட்டியை பற்றி ஒரு பெரிய நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் உண்டு. அது என்ன இதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுலேருந்து எடுத்தால் தான் கடைசியாக என்ன நடந்து தெரியும். ஏமா மொத்தம் 5 செகண்ட் தானம்மா, 650 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கலாம் ஃப்ளைட்டு. அதை கூட அழகாக சொல்லியிருந்தார் அவர், ஒரு விமானி. நம்ம ஃப்ளைட்டு நம்ம கண்ணு மூடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது கும்பிடிப்பட்டியை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். நம்ம தலைக்கு மேலே போகிறோம், ஆனால் அங்கே போயிட்டுருக்கோம் 50 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும் இந்த வாட்டத்தில். ஃப்ளைட்டு சொன்னார் முதல்ல வந்து ரன்வே டேக் ஆஃப் ஆனோடனே அந்த வீல்லாம் மடக்கிறணும், உள்ள மடங்கிறது பிறகு இப்படி போகும் ஃப்ளைட்டு. அதுக்கடுத்து இந்த இன்ஜின் ஆன் ஆனது பிறகு மேலாக தூக்கும், இப்படி தூக்கும், இந்த பொசிஷனில் தூக்கும், இந்த பொசிஷனில் தூக்கி ஒரு லேயர் போய் மேலே நிற்கும்,
மறுபடியும் அதில் பறக்கும், மறுபடியும் அந்த இன்ஜின் ஆன் பண்ணி மேலே தூக்கும், ரெக்கை அதை சரி பண்ணி கொடுக்கும். 3வது போர்ஷன் தான் டேக் ஆஃப், 3ல ஏறிடுன்னு. இறங்கக்குள்ள பார்த்துருக்கீங்களா ஃப்ளைட்டில், நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படியே லாங்காக தெரியும். ஜிபிஎஸ் மேப் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருக்கும். சரக்குன்னு கீழே வருமா, பார்த்தா பயிர் கொள்ளையெல்லாம் தெரியும், ஒரே பயிராக தெரியும், பச்சை 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 பச்சைன்னு தெரியும். ஒரு அடுத்து பார்த்தா கட்ட 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 கட்டன்னு ஓடியாரும். நம்ம மாட்டு வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் ஃப்ளைட் ஓடியாடுறது. கட்ட 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 கட்டன்னு ஓடியாந்து அப்படி நிற்கும். இவ்வளோ தான் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு. இருக்கிறதுல பேட் ஜேர்னி ஃப்ளைட் தான். ஏன்னா நம்ம கால் வைக்க கூட இடம் இருக்காது. நம்ம ஏர் பஸ்ஸில் இருக்க சொகுசு கூட இருக்காது. சீட்டு இடிக்கும், ரொம்ப போர் அடிக்கும், நம்ம எங்கேயும் போக முடியாது. பயம்லாம் ஒன்றும் இருக்காதுமா, அதெல்லாம் ஒன்றும் சர்வசாதாரணமாக இருக்கும், அதெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இருந்ததில்லை. ஆனால் இந்த போன்ற ஒரு சூழ்நிலை லாஸ்ட்டாக நல்ல பாடம் நடத்தியிருக்காங்க. அந்த ஏர் ஹோஸ்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுது. நல்லா பாடம் நடத்தியிருக்காங்க. இப்படிலாம் ஆபத்து வந்து அதெல்லாம் திறக்கணும் அப்படின்னு. அது அலட்சியமாக பாடம் நடத்தல. அதோட தான் இவர் கதவு திறந்திருக்காரு. இல்லைன்னா இவரும் சேர்ந்து போயிருக்க வேண்டியது தான். அவர் தம்பி இறந்துட்டு இருக்காரு. இதில் இந்த குழந்தைகள் அவங்களோட லாஸ்ட் செல்ஃபியெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப பரிதாபத்துக்குரிய வேதனையாக இருக்கிறது. ஏன்னா மொத்தமாகவே ஒரு 250 பேர் ஒரே நேரத்தில் ஒரு கிராஷில் சாவுறது அப்படின்றது வந்து நம்ம எந்த வகையில் அதை ஓகே பண்ணிக்க முடியும்? எவ்வளோ பெரிய கனவுகள் இருந்திருக்கும். நமக்கே எப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் மீள்றதே பெரிய விஷயமா? இது இந்தியாவில் உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு வச்சுக்கோங்க. இது வந்து சரி அட்டாக் பண்ணிட்டானுங்க, டெரரிஸ்ட்டை பிடிக்க போகிறோன்றோம். இது ஒரு ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கே தகுதி இல்லை. இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வெடிச்சதுன்னா அது ஓகேம்மா. ஓப்பனிங்கே எண்டு கார்டானா என்ன செய்ய முடியும்? டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிடங்கள்லேயே இந்த மாதிரி சில நிமிடங்கள் தான், செகண்ட்ஸ்லேயே போயிடுச்சு. அது நல்லா பாருங்க, ஏறுனது அப்படியே இருக்கும், அந்த வீல்லாம் ஏறல. அது ஒரு விமானி சொல்லியிருக்காரு, அந்த வீல் கூட இடிச்சிருக்கும் கீழே. விமானி வந்து லேண்டிங் கியர் மேலே ஏறிட்டு இருந்துச்சு கூட இருந்திருப்பாரு. லேண்டிங் கியர் ஏறலைன்னா கீழே தான் இறக்கிருக்கணும். அதை இறக்குறதுக்கான சந்தர்ப்பமே அந்த ஃப்ளைட்டில் இல்லை. அதுக்குள்ளே காஷ் ஆகி போச்சு. சரி, இப்போ டாடா குழுமம் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 1 கோடி வரைக்கும் நிவாரணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட கல்லூரி விடுதிக்கும் வந்து கட்டி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி நிவாரணம் கொடுக்குறாங்க. டாடா குழுமம் அது நம்ம இந்தியன் கம்பெனி ப்ராடக்ட். அவங்க இந்தியர்கள் எப்பயுமே மென்மையானவர்கள் தானே, பெருந்தன்மையாக செய்யுது, அவ்வளோதான். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது. உயிரே போனதுக்கப்புறம் நிவாரணம் கொடுத்து என்ன சார் பயன் இருக்கு? நீ யாருமே கொடுக்காது கொடுக்குறாங்கல்ல. உயிர் போயிட்டு பாப்பா அது வராது, அது அவ்வளோதான். 1000 அழுதாலும் ஆண்டவர்கள் திரும்புவதில்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குறாள்ல, அந்த மனசு தானே, அதுதானே கடவுள். நீ எந்த கடவுளை வேணுமோ கும்பிடு, ஆனால் உயிர் போகல எந்த கடவுளும் காப்பாற்றலை. இதோட மாறல் வந்து டாட்டாவுக்கு பெரிய நன்றி. இன்னமும் அந்த அவர் போன பிறகு அந்த நிறுவனங்கள் அதே மனநிலையில் இருக்காங்கல்ல, எல்லாம் சுருட்டி அடிச்சுட்டு ஓடுறதுன்னு. அது ஒரு வகையில் பாராட்டியற்குரிய விஷயம். இப்போ அதை நடத்துகிற நாய்க்கு பிஸ்கட் வச்சவர் தான் அதோடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கார், அதோடைய ஓனராக ப்ரொப்ரைட்டராக இருக்கார். நாய்க்கு பிஸ்கட் வச்சவருமா, இவங்ககிட்ட தான் நல்ல மனசு இருக்குன்னு அவர் கொடுத்துட்டு போனார் டாட்டா, ரத்தன் டாட்டா. அப்போ அவருக்கு இந்த மனசு இருக்குல்ல, இவங்க 1 கோடி என்ன ஆகிட போகுது, 250 கோடி ப்ளஸ் இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன ஆகிட போகுது, ஒரு 300 கோடியெல்லாம் அவங்களோட சின்ன ப்ராஜெக்ட்டுமா, சின்ன ஒரு பிளான்ட் ப்ராஜெக்ட் அது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சந்தோஷம் கொடுக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ண கொடுப்போம். இந்த 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 ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு நம்ம நிறையா மரணங்கள் நமக்கு நிறையா பாடம் நடத்தியிருக்கு. ஆனால் நம்ம எதுலேயுமே லெசன் பண்ணிக்கல. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், கொரோனா வந்துச்சு, சூப்பராக பாடம் நடந்துருச்சு எல்லாருக்கும், ஒன்றுமே கிடையாது, நீ எல்லாம் வந்தினா செத்துருவேன். எப்படி வந்தினா செத்துருவேன், காற்றுல இருக்கேன் ஏமா சுற்றி வருவேன் அப்படின்னு நினச்சி. கொரோனா அப்பா செத்துது, புள்ள கொல்லி வைக்கல, புள்ள செத்துது, அப்பா கொல்லி வைக்கல, அந்த பக்கமே போகல. பெரிய பெரிய கோடீஸ்வரம் பாடியெல்லாம் நானும் 52 பிணங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறேன் அந்த கொரோனாவில். அவங்களாம் கோடீஸ்வரங்க. மாடியிலேருந்து நகையை மட்டும் கட்டி தூக்கியெல்லாம் போட சொன்னாங்க. ஜுவல்ஸ் இருக்குல்ல, கேரி பேக்கில் கட்டி தூக்கி போட சொன்னாங்க. எங்கள் கையில் கூட வந்து வாங்க தயாராக இல்லை, கொரோனா ஒட்டிக்குமா. அப்போ எங்களை மனுஷனாக கூட அவனுக்கு மன்னிக்க தெரியல. அவன் தான் புடத்தோடு தான் நிற்கிறான், சாவலி அவன். நானும் சித்திரை பார்த்தேன், அது ஊரில் போய் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நகையெல்லாம் தூக்கி வீசணும், நகையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பணம் வேண்டாம், அந்த பணம் வேண்டாம். தீப்பெட்டி தூக்கி போட்டாங்கம்மா, எனக்கு அனுபவம் இருக்குமா, மேலே இருந்து தீப்பெட்டி தூக்கி போட்டாங்க. நாங்கள் கொல்லி வச்சதா வச்சுக்கங்கன்னாங்க, தீப்பெட்டி தூக்கி போட்டு. ஓகேயா, எவ்வளோ பேருக்கு நம்மளும் கொல்லி வச்சு பார்த்தாச்சு. அதே மாதிரி எவ்வளோ டெய்லி ரோடு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். எளிய மனிதர்கள், சாமானியர்கள், தின வேலைக்கு போயிட்டு போகிறவங்க சாகுறாங்க. மருத்துவமனையில் எவ்வளோ புணங்கள் இருக்குது, அடாத புணங்கள் இருக்குது. அதுபோல் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டும் நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. இந்த நொடி ஒன்றுது, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாதது, அது யாருக்கும் சொந்தம் இல்லாதது.
கடிகாரத்தையே சொல்கிறேன், இந்த நொடி பல்ஸ் ஓடுது, அடுத்த நொடி இந்த கடிகாரம் ஆஃப் ஆகுதுன்னு என்ன இருக்குது? பேட்டரி போய் கூட ஆஃப் ஆகிடும்ல, இல்லை அந்த மோட்டர் கிட்ட வீணாக போயிடும். ஸோ இந்த நொடி நம்ம நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருப்போம். அடுத்த நொடி நம்ம ஹார்ட் அட்டாக் கூட வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கார்டியோ அரெஸ்ட் கூட வரலாம். ஹார்ட் அட்டாக் வந்தோட பொழைச்சிடலாம், கார்டியோ அரெஸ்ட் வரலாம், இல்லை ஆர்கன்ஸ் எதுவும் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை திடீர்னு இடிஞ்சு தள்ள விழுந்துடலாம், ஷாக் அடிச்சிடலாம். இந்த வெடிச்சதுன்னா போதும், இந்த லைட் வெடிச்சதுன்னா போதும், நம்ம அவ்வளோ ரிஸ்கில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம காரில் போகிறோம், கார் ஆக்சிடெண்ட் ஆகும், எல்லாமே நடக்கும், எவ்ரி திங் ஹேப்பன்டு. நம்ம இருக்கிற வரையும் இங்கே நல்லவனாக இருப்போம், யாருக்கும் நம்ம எந்த தொல்லையும் வேண்டாம், எல்லோரும் சாவ தான் போகிறோம். இந்த பீப்புள்ஸோட அல்டிமேட் கோலே நம்மளோட டெத்து தான், அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதுக்கு இடையில பொறாமை, கெட்ட எண்ணம், இது எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இவ்வளோ ஏர் கிராஷுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. உக்ரைனில் 6 வருஷமாக போர் நடக்குதுமா, அதை பற்றி யாருமே கவலைப்படலையம்மா. 6 வருஷமாக போர் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் இன்னைக்கு கூட சொல்லுது, இறுதி மூச்சு கொண்டு அடிப்போம் காசாவன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறோம் பார்த்துருவோன்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம். நீங்கள் உங்கள் மன்னர்களோட ஈகோவுக்கு பொதுமக்கள் எப்படிமா பலியாகிறது? இந்த நம்ம பக்கத்து நாடு தான் ஸ்ரீலங்கா, 1.5 லட்சம் பேரை கடைசியா முள்ளிவாய்க்காலுக்கு வர சொல்லி இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு உலக நாடே சொன்னிச்சு. இங்கே வாங்க, உங்களை யாரும் கொல்ல மாட்டோம்னு வரவழைச்சு கொண்டாங்கம்மா. 1.25 லட்சம் பேரை கொண்டாங்கம்மா முள்ளிவாய்க்காலம்மா. இந்த பக்கத்தில் 14 கிலோமீட்டரில். அன்னைக்கு யாருக்குமே வலிக்கலை, உலக நாட்டுக்கு வலிக்கவே இல்லையே. இன்னைக்கு எவ்வளோ வலி வலிக்குது. இந்த மாதிரி தானே எல்லாருக்கும் இருந்திருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கறிக்கட்டே அன்னைக்கு கிடந்தாங்கல்ல, அப்போ யாருக்குமே வலிக்கலையே. இன்னைக்கு காசாவிலையும் இஸ்ரேல்லையும் நிம்மதியாக இருக்கா? யார் பக்கம் வேணுமோ தப்பு இருக்கட்டும் நெறியாளரே, தப்பு பேசி தீர்ப்போம். பீரங்கி குண்டுகள் எப்படி சரியாக இருக்கும்? பகல்காமில் ஒரு அப்பாவி டூரிஸ்ட் போகிறவங்களை சுடுறது நியாயமா? சொல்லுங்க. யாருக்கு இது ஆக்சிடென்ட்மா, இது நான் ஆக்சிடெண்ட்டாக தான் பார்க்குறேன். விபத்து நடக்கும், இயந்திர கோளாறு, மிஷினரிஸ் எப்போதுமே ஃபெயிலியர் ஆகும், மனிதன் கண்டுபிடிச்சது தானே. ஆனால் திட்டமிட்டு நம்மளே மனிதனை கொண்டுக்கிறோமே போர் என்ற போரில். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பட்னியால் சாவுறான். கேரளாவில் அரிசி பசிக்கு திருடன்னு சொல்லி அடித்தே கொண்டாங்கல்ல, அரிசி பசிக்கு எடுத்தவனை. ஸோ இவ்வளோ வேற்றுமை, சாதிய பாகுபாடு, சாதிக்கா இன்றைக்கும் கொலை, ஆணவ கொலை, கருணை கொலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நாட்டில். கள்ளக்காதல் கொலை எப்படியும் வச்சுக்கோங்க, மனித உயிர் சேதம் எப்படியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது எல்லாம் இல்லாமல் அன்பிலால் எல்லாம் தமர்க்குரியர் அன்புடையார் என்பும் பிறர்க்குரியவர். அந்த திருக்குறள் வள்ளுவனுடைய வாக்கு. அன்புதான் அந்த உலகத்தில் ஜெயிக்கும், அன்புதான் சிவம். எல்லா மதங்களும் எல்லா மத நூல்களும் போதிக்க வேண்டியது அன்பு. முடிந்தவரை எல்லா உயிரினத்துலேயும் அன்பாக இருப்போம். அது எந்த உயிரினமாக இருந்தால் தான் என்ன, இருக்கிற வரையும் கொஞ்ச நாள், ஒரு பிறப்பு ஒரு இறப்பு. நீ அதில் யாராக இருந்தானே, மந்திரியாக இருந்தானே, பெரிய முதலமைச்சராக இருந்தானே, யாராக இருந்தாலும் இறப்பு உறுதி. இருக்கிற வரையும் அன்பாக இருப்போம். நன்றி சார். அகமதாபாத் பிளேன் கிராஷ் குறித்து பல தெரியாத தகவல் பற்றி சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.